நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? பக்கத்துல கரத்தை பிடிங்க, கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, தேவ ஆவியை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் உங்களை போல ஒருவரும் இந்த பூமியில் இருக்க முடியாது. எல்லாரும் இப்ப கரங்களை தட்டி நீங்கள் தேவ ஆவியை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த இடத்தில் வந்து திருவிழா பெற்றுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதன் எப்படி வாழ்வான்? நல்ல கவனிக்கணும். நமக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறாரா என்கிறதை நாம் நிதானிக்க வேண்டிய ஒரு நேரம். இங்க வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை குறித்து தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? ஏன்னா எகிப்து என்பது அடிமைத்தனத்தின் வீடு. அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை அந்த தேசத்தின் ராஜா பார்த்து சொன்னாரு, இந்த மனுஷனை போல் இன்னொருவன் உண்டோ என்று சொல்லி. பாருங்க, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஒரு யோசித்து பார்க்க வேண்டும். நான் சொல்லுவேன், யோசேப்பை கர்த்தர் நமக்கு முன் அடையாளமாய் வைத்திருக்கிறார், முன் உதாரணமாய் வைத்திருக்கிறார். நமக்கு மாதிரி கிறிஸ்து இயேசு. அவரை விட யாரையும் நமக்கு முன்மாதிரியாக வைக்க முடியாது. ஆனா இங்க யோசேப்பை குறித்து பார்க்கிறது, அவன் பாடுள்ள மனுஷன், வேதனை உள்ள மனுஷன். அவன் எப்படி வாழ்ந்தான்? நன்கு கவனியுங்கள். தேவ ஆவியை பெற்ற மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தான் என்பதற்கு அடையாளமாக இந்த யோசேப்பை குறித்து பார்த்தோமானால் நன்கு கவனியுங்கள். எல்லாரை காட்டிலும் வித்தியாசப்பட்டிருந்தான். அவன் எப்படி வித்தியாசப்பட்டிருந்தான்? ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவனுடைய பிள்ளைகள். ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளை தன்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறான். ஈசாக்கு தன்னுடைய மனைவியாகிய ரெபெக்காளை தன்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறான். யாக்கோபு தன்னை பார்த்து சொல்லுகிறான், ஈசாக்கினிடத்தில் நான் தான் ஏசா என்று சொல்லுகிறான். ஆனால் யாக்கோபினுடைய பிள்ளைகள் 17 பேர் சொல்றாங்க, உங்களுடைய குமாரனாகிய யோசேப்பு மரித்து போனான் என்று. எல்லாரும் சொன்னது ஒரே காரியம், பொய். என்னது? பொய். ஆனால் தேவ ஆவியை பெற்ற மனுஷன் அப்படி அல்ல. வாசிக்கலாமே, ஆதியாகமம் 46வது அதிகாரம். ஆதியாகமம் 46வது அதிகாரம், அதனுடைய 33, 34 வசனங்கள் ஒருவர் வாசிக்கலாமே. நீங்கள் கோசேன் நாட்டில் குடியிருக்கும்படி அவரை நோக்கி, எங்கள் பிதாக்களை போல அடியாராகிய நாங்களும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றார். நல்ல கவனிங்க, மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்று யாருக்கு தெரியும்? யோசேப்புக்கு நல்லாவே தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? என் பேரணி கெடுத்துறாதடா, இந்த தேசத்துல நான் தான் அதிகாரி, நீ மேய்ப்பண்ணி சொன்னா அது எனக்கு அருவருப்பு. எத்தனை புரியுது? யோசேப்பும் ஒரு மேய்ப்பன், யோசேப்பும் ஒரு மேய்ப்பனை பிடிக்காதவர்கள் எகிப்தியர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்துல அவன் நினைச்சிருந்தா போய் சொல்லியிருக்கலாமா? அவன் எப்படி சொல்லுகிறானோ அப்படியே நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இவன் அந்த தேசத்தின் அதிபதி. நன்கு கவனியுங்கள், எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனுக்கு விரோதமாய் போய் சொல்வதில்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லுவதில்லை. அல்லேலூயா.